எக்ஸ்கியூஸ். ஓகே, DynamoDB குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், AWS கன்சோல் போயாச்சு. DynamoDBன்னு சர்ச் பண்ணி அந்த DynamoDB கன்சோல் போயிட்டு கிரியேட் டேபிள் போயிடுங்க. கிரியேட் டேபிள் போயிட்டு நம்ம டேபிளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். கிரியேட் டேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க என்னோட டேபிள் நேம் DynamoDB அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். பார்ட்டிஷன் கீ வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது உங்களுக்கு தியரி செஷன்ல சொன்ன மாதிரி இந்த பார்ட்டிஷன் கீயை வச்சுதான் நம்ம கிட்ட வந்து எல்லா, அதாவது ஒரு யூனிக் வேல்யூஸ் எல்லாம் இதை வச்சுதான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஆல்ரெடி பை பார்ட்டிஷன் ஒரு கீ கிரியேட் பண்ணியிருந்தேன். அதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த கீ நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் பார்ட்டிஷன் கீன்றது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு நம்பர்ஸ்ல வேணும் 1 2 3 4 5 6 7 8 நீங்க ஒரு கீ தூங்குவேன்றேன் செட் பண்றீங்கன்னா நம்பர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் சூஸ் பண்ணி நான் இதை கொடுத்துக்கிறேன். ஷார்ட் கீ வந்து இப்போதைக்கு ஆப்ஷனல் தான். நம்ம ஃபியூச்சர் பர்பஸ்க்கு நம்ம ஷார்ட் கீ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ், கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ்லயே விட்டுட்டு நம்ம கிரியேட் டேபிள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இங்க மெயினா என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டேபிள் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் கீ நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இது வந்து கிரியேட்டிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஒன்ஸ் இது அவைலபிள் ஸ்டேட்டஸ் வந்துட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளால அப்கமிங் ஸ்டெப்ஸ் வந்து பண்ண முடியும். டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, பிரைமரி கீ கொடுத்துட்டோம். இந்த ஆன் டிமாண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பேஸ்ல பண்றப்போ தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? கிரியேட் டேபிள் இருக்கு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்ப அந்த டேபிள்ல எப்படி நம்ம டேட்டாஸ ஸ்டோர் பண்ண போறோம், எப்படி இன்சர்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம முன்னாடி என்ன பண்ணோம்னா ஒரு EC2 கூட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம query வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணோமா டேட்டாஸ்லாம் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி. பட் இதுல நம்ம ஸ்ட்ரெயிட்டா யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சே போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க இதுல பாத்திருப்பீங்க, ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால DynamoDB குள்ள போக முடியும். ஓகேங்களா? DynamoDB குள்ள, அதாவது உங்க டேபிள் போய்க்கோங்க. டேபிள்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ், அதாவது நம்ம வந்து இந்த DynamoDBன்ற டேபிள் இங்க வந்து ஃபைன் டேபிள் நேம்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட ஒரே ஒரு டேபிள் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிடுச்சு. DynamoDB குள்ள போயிட்டு இதுக்குள்ள நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் போட போறோம். ஸோ அதனால எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா கிரியேட் ஐட்டம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். கிரியேட் ஐட்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மை பார்ட்டிஷன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் நேம் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த மை பார்ட்டிஷன்ன்றது ஒரு ரோ. ஓகேங்களா? இந்த ரோல நீங்க என்னென்ன வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ரோல ஒன்லி நம்ம ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாஸை மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போதைக்கு நான் ஒரு நேம் ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இன்னொரு ரோ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே எனக்கு இப்போ வந்து நான் இப்போ ஸ்ட்ரிங்ல வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அடுத்து வர்றது வந்து நம்பர்ஸ்ல இருக்கணும். அப்படின்னா மை பார்ட்டிஷன்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணிட்டு நியூவா கிரியேட் பண்றப்போ மை பார்ட்டிஷனே கொடுக்காம வேற கொடுக்கணும். ஓகேங்களா? மை பார்ட்டிஷன் 2 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு இங்க ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் அக்செப்டபிள். ஓகேங்களா? அதுவே கீழே உங்களுக்கு காட்டிடும் இன்வாலிட் நம்பர் அந்த மாதிரிலாம் காட்டிடும். ஸோ அதனால நம்பர்ஸ் மட்டும் தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூ ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து இன்னொன்று வந்து நான் ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிஸ்ட் மாதிரினா மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபீல்ட்ஸ்னா இதுல வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது AWS அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல அதாவது இந்த மை லிஸ்ட் கீழே எனக்கு ஒரு சில நேம் வரணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் நேம்லாம் வந்து ஒரே லிஸ்டா வரணும்னா இங்க இன்சர்ட் ஃபீல்டு கொடுத்துட்டு நீங்க கொடுத்துட்டு வரலாம். AWS கொடுத்துக்கலாம், DevOps கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ரோ வேணும்னா அது வந்து உங்களுக்கு நம்பர்ஸ்ல வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்பர்ஸ்ல கொடுத்தா நம்பர்ஸ்ல வரும். நீங்க லிஸ்ட்ல வந்து எனி டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் பூலியன்ல வேணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி வரும். இதுவே வந்து உங்களுக்கு பைனரியில வேணும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வரும். இப்போ இங்க 2 போட்டா அக்செப்ட் பண்ணிக்காது. ஒன்லி 1 அண்ட் 0 அந்த மாதிரி தான் எடுத்துக்கோ. ஓகேங்களா? ஒன்லி 4 பிட்ஸ் இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் ஐட்டம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எனி டைப் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண எல்லாமே வரும். ஓகேங்களா? கிரியேட் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. இப்போ
இந்த மை லிஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்னா இந்த பிளஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா லிஸ்ட்டுக்குள்ள என்னென்னலாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். மை பார்ட்டிஷனா இதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் வெறும் இந்த ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் கிரியேட் பண்ணிக்கிறதுனால அது மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா அகைன் பாக்குறப்போ அது வராது. ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்படிதான் வந்து நம்ம மேனுவலா டைனமோ டிபி அதாவது டேபிள்குள்ள நேவிகேட் ஆயிட்டு எக்ஸ்ப்ளோர் டேட்டா ஐட்டம் கொடுத்தோம், கிரியேட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு கீ வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் அதான் நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன நேம்ஸ் வேதான் கொடுத்துக்கலாம், லிஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் ஐட்டம்ஸ் பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே வியூ ஆகும். ஓகேங்களா? அதான் இப்படிதான் வந்து நம்ம ஒரு டைனமோ டிபில ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேட்டாஸ் அதாவது ஒரு நோ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி இப்படிதான் வந்து நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு என்னன்னா லாஸ்டா நான் வந்து அலார்ம்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன். அதாவது அது என்னன்னா இப்போ டைனமோ டிபில எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல ரீடோ ரைட்டோ பண்ண முடியல ஒரு டிபிக்குள்ள. அதாவது ஒரு டேபிள்ல என்னால எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியல. ஏன்னா அதோடைய லிமிட் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது எக்ஸீட் ஆகுறப்போ எனக்கு வந்து என்ன வரணும், ஒரு நோட்டிபிகேஷன் வரணும். இந்த மாதிரி உன்னோட டிபில எதுவுமே ஸ்டோர் ஆக மாட்டேங்குது, கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு, கெப்பாசிட்டி எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படிலாம் எனக்கு தெரியணும்னா நான் வந்து ஒரு அலாம் செட் பண்ணுவேன். அலாம் செட் பண்ணி இந்த மாதிரிலாம் அது எக்ஸிட் ஆகும். நான் ஒரு ஃபிக்ஸடு த்ரெஷோல்டு வச்சிருப்பேன். அதை எக்ஸிட் ஆயிட்ட உடனே எனக்கு நீ மெயில வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னா எனக்கு டப்புன்னு மெயில் வரும். இல்லைன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் மூலியமாவும் நம்மளுக்கு வரும். அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்னா அலார்ம்ஸ் அப்படின்ற ஒரு டேஷ்போர்டு இருக்கு. கிளவுட் வாட்ச் கான்செப்ட் வந்து நீங்க யாரா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இந்த அலார்ம்ஸ்குள்ள போயிட்டு ஓகே அலார்ம்ஸ் பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சுங்களா? அலார்ம்ஸ்ல போயிட்டு கிரியேட் அலாம் இருக்கு பாத்தீங்களா? கிரியேட் அலாம் கொடுத்துக்கோங்க. செலக்ட் மெட்ரிக்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன செலக்ட் பண்ண போறேன், அதாவது எந்த சர்வீஸ்ல இருந்து எனக்கு நோட்டிபிகேஷன் வரும். EC2 சர்வீஸ்ல இருந்து வரணுமா, RDSல இருந்து வரணுமா, அதுக்கப்புறம் லாக்ஸ் வருமா, SNSல வருமா, EBSல வருமா, டைனமோ டிபில வரணுமா. இப்ப நான் டைனமோ இப்ப இதை வந்து நம்ம எது கூட வேணாலும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எனக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பு. இப்ப வந்து நம்ம ஒரு சில EC2 இன்ஸ்டன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பட் ஆனா அதை டெர்மினேட் பண்ண மறந்துடுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பும், இந்த மாதிரி உன்னுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து பேக் எண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கு, போய் டெர்மினேட் பண்ண, இல்லைன்னா பில்லிங் தான் அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த அலாம் செட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம டைனமோ டிபியை கனெக்ட் பண்ண போறோம். டைனமோ டிபில என்னென்ன மாதிரியான மெட்ரிக்ஸ்லாம் இருக்கு. மெட்ரிக்ஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, மெஷரிங்ஸ் தான். அதாவது என்னென்னலாம் உனக்கு வந்து என்னென்னலாம் வந்து உனக்கு மானிட்டர் பண்ணி நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு காட்டுறேன். ஓகேவா? அதாவது ரெக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ரெக்வெஸ்ட், அதாவது ஒரு டிபிக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்னா அது எவ்வளவு டைம் எடுத்துக்குது, இல்ல அதோட லேட்டன்சி எப்படி இருக்கு, ஐட்டம் அதை வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய ரெக்வெஸ்ட் இருக்கு. ஓகேவா? இது எல்லாத்துலயும் நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஜஸ்ட் இந்த சக்சஸ்ஃபுல் லேட்டன்சி அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு செலக்ட் மெட்ரிக் கொடுத்துக்கிறேன். செலக்ட் மெட்ரிக் கொடுத்துட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ல இருக்கட்டும், இதுல என்னென்னலாம் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, அதாவது இப்ப எனக்கு 2 மினிட்ஸ்ல எனக்கு ஏதாவது எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பு. 2 மினிட்ஸ்க்கு மேல போயிட்டா, அதாவது கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு போயிடுச்சுன்னா எனக்கு வந்து இமெயில் பண்ணு. இல்ல 2 வந்துட்டு 2க்கு மேல போயிடுச்சுன்னா மெயில் பண்ணு. 2க்கு கீழே இருந்துச்சுன்னா மெயில் பண்ணு. அந்த மாதிரிலாம் நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுதான் இது. நெக்ஸ்ட் நம்ம வந்து லேட்டன்சி வந்து 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதாவது இன்னலாம் ஓகே இன்சபிஷியன்ட் டேட்டா அப்படின்னா என்னன்னா, இன்னலாம்னா எனக்கு அந்த ஏதாவது 2 மினிட்ஸ்னா ஓகே 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதாவது அலாம் அடிக்கணும். இப்ப நம்ம எப்படி வந்து அலாம் செட் பண்ணுவோம், 6 o'clock எனக்கு அலாம் அடிக்கணும்னா 6 ஆயிட்ட உடனே எனக்கு வந்து அலாம் அடிச்சிடும். அப்படி இல்லைன்னா வந்து ஓகே 6 ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு இது வரும். அதை வந்து ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா நம்ம இன்ன அலாம் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இன்ன அலாம், அதாவது அலாம் செட் பண்ணிட்டோம், அது எது மூலியமா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா ஒரு SNS டாபிக் மூலியமா தான். இந்த SNS டாபிக் SNS சர்வீஸ் மூலியமா தான் நம்மளுக்கு வரும். அதாவது சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ் மூலியமா தான் வரும். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதாவது ஒரு டாபிக் வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு மெயில வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இல்ல உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா வரணுமோ, இல்ல மெயில் மூலியமா வரணுமோ, அந்த மாதிரி எது மூலியமா வரணும்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் டாபிக் நேம் கொடுக்கறதுக்கு நான் வந்து டைனமோ டிபி எஸ்என்எஸ் அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு டாபிக் கொடுத்துக்கோங்க. எதுக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னா மெயில் தான் மேஜரா சப்போர்ட் பண்ணுது இது. ஸோ அதனால மெயில் எந்த மெயில் வரணும் உங்க மெயில் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? உங்க மெயில் கொடுத்துட்டு அது வந்து கிரியேட் டாபிக் கொடுத்துருக்கோங்க. ஜஸ்ட் டாபிக் நேமும் என்ன மெயில், அதாவது எது மூலியமா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்ன்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அலாம் நேம் வந்து பிகாஸ் உங்களை எல்லாம் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் தெரியணுன்றதுக்காக தான் ஒன்னொன்னுத்துக்கு அலாம்க்கு நேம் செட் பண்ணணும். என்ன டாபிக் செட் பண்றீங்கன்றதுக்காக அதுக்காக ஒரு நேம் செலக்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து நீங்க நேம் வந்து இப்ப என்ன சர்வீஸ் படிக்கிறீங்களோ அதுக்கான சர்வீஸ் நேமா கொடுத்துக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் பார்த்துட்டு வந்து கிரியேட் அலாம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதுதான் வந்து டைனமோ டிபி அப்படின்றதுதான் என்னுடைய அலாம். ஓகேங்களா? இது வந்து இன்சஃபிஷியன்ட் டேட்டால இருக்கு. இன்னும் 1 மினிட் தாண்டல, அதனால இது இப்படியே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் வந்து எஸ்என்எஸ் டாபிக் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்ட உடனே எனக்கு ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? மெயில்ல வந்து அதை நான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வைக்கணும். எஸ்என்எஸ் டாபிக்ல இருந்து எனக்கு வரும். ஸோ அதனால எஸ்என்எஸ் டாபிக்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அதை நீங்க வந்து எனேபிள் பண்ணாதான், அதை நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிட்டா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனேபிள் ஆயிடும். நோட்டிபிகேஷனா வரும். இப்போ இந்த அலாம் வந்து இன்னும் ட்ரிகர் ஆகல. ஏன்னா இன்னும் நம்மளோட அலார்ம்ஸ் வந்து எதுவும் அடிக்கல. அதாவது நம்ம கொடுத்த டைம் வந்து எக்ஸிட் ஆகல. சோ அதனால இது அப்படியே இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு இது வந்து இன் அலாம் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி இன் அலாம் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்பாக்ஸ்ல மெசேஜ் வந்துடும் மெயில்ல. ஓகேங்களா? சம்டைம்ஸ் இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும், சம்டைம்ஸ் வந்து எடுத்துக்காது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இதுலயே கொடுத்துருவாங்க, வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள மெயில் வரும் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்ல தான் உங்களுக்கு வந்து வரும். இன்னலாம் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இது இன்னலாம் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அதாவது இன்னலாம்னா என்னது, அலாம் அடிச்சிடுச்சு. என்னுடைய 1 மினிட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு அலாம் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அலாம் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மெயில் வந்திருக்கும். மெயில் வந்துருச்சா? டைனமோ டிபி அதாவது என்னன்னா இன்சஃபிஷியன்ட் டேட்டா 1 அவுட் ஆஃப் 1 லாஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 1 த்ரெஷோல்ட தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி நம்மளோட அலாம் அடிச்சிச்சுன்னா டைனமோ டிபில நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்ல ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகேவா? அதாவது சக்சஸ்ஃபுல் ரெக்வஸ்ட் லேட்டன்சி, எத்தனை சக்சஸ்ஃபுல் ரெக்வஸ்ட் லேட்டன்சி நடந்திருக்கு அப்படின்றத ஒரு மினிட்டுக்கும் எனக்கு எடுத்துக்கூடு அப்படின்னு சொன்ன மாதிரி இது டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி எனக்கு அலாம் சென்ட் பண்ணிடும். அப்ப நான் போயிட்டு டைனமோ டிபிக்குள்ள போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்படிதான் அலாம் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாரி டைனமோ டிபி ஃபர்ஸ்ட் டைனமோ டிபி கன்சோல்குள்ள வந்துட்டீங்க. டேபிள் கிரியேட் பண்ணிட்டாச்சு. டேபிள் கிரியேட் பண்றப்போ ஜஸ்ட் டேபிளோட நேம், அதுக்கப்புறமேட்டா பார்ட்டிஷன் கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த டேபிள்குள்ள நீங்க போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் டேட்டா ஐட்டம்ஸ் கேட்கும். அந்த எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க டேட்டா உங்களோட டேபிள்ஸ் வந்து நீங்க கிரியேட் ஐட்டம்குள்ள போயிட்டு உங்களோட டேட்டாஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இதுல நடக்கிற ஆக்ஷனே எனக்கு அலாமா வேணும்னா அலாம்குள்ள போய்க்கலாம். அலாம் கன்சோல்குள்ள போயிட்டு கிரியேட் அலாம் கொடுத்துட்டு என்ன சர்வீஸ், அதாவது உங்களுக்கு டைனமோ டிபி சர்வீஸா EC2 சர்வீஸா எதுன்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அலாம் செட் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணாதான் இந்த மாதிரி அலாம் வந்து உங்களுக்கு அடிக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை இதுல. டைனமோ டிபி RDS புரிஞ்சுச்சா?
டைனமோ டிபியை விட ஓகே புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். சைட்ல வந்து எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க நோட்ஸ் எடுத்துட்டு. நான் உங்களுக்கு இந்த கனெக்ட் பண்றதுக்கான கமெண்ட்ஸ் மட்டும் குரூப்ல சென்ட் பண்றேன். ஓகேங்களா? அதை பார்த்து ட்ரை பண்ணி போடுங்க எல்லாரும். ஆமா, வெளியில இருந்து வரவங்களுக்கு தெரியும். ஓகே புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? புரியல. ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்க? டைனமோ டிபியும் வந்து ஈஸி. அதாவது நான் ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன்னா இது வந்து சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால டைனமோ டிபின்றது சர்வர்லெஸ்ன்றதுனால பேக் எண்ட்ல எந்த ஒரு சர்வர் கூடயும் இது கனெக்ட் ஆகியிருக்காது. ஓகேங்களா? டைனமோ டிபியை வந்து அதனால தான் நான் சர்வர்லெஸ்ன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணேன். நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு மேனேஜ். இதுல வந்து எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவைப்படாது மேனேஜ் பண்றதுக்கு. அதுல வந்து நம்ம என்ன ஆர்டிஎஸ்ல வந்து நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்டு. அதனால இதுல வந்து நம்மளுக்கு ஈஸி டு போலலாம் கனெக்ட் பண்ணாதான் நம்மளால இது அக்சஸே பண்ண முடியும். பட் ஆனா டைனமோ டிபில சர்வர்லெஸ் கான்செப்ட்ன்றதுனால நம்ம எது கூட கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஓகே 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 வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? ஓகே கைஸ், ஏதாச்சும் டவுட்னா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த கனெக்ட் பண்றதுக்கான கமெண்ட்ஸ் மட்டும் நான் குரூப்ல சென்ட் பண்றேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு என்னன்னு சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே கைஸ், தேங்க்யூ.